குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். நீங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கலாம், இல்லைன்னா டைரக்டா கூட இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கலாம். நம்ம எதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கிரீஃப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கிரீஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு. அது நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இனிமேல் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு மனநிலைமை தான் கிரீஃப், அதாவது ஒரு பெரிய துக்கம். இதுக்கு ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை அந்த இழப்பை சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிருந்துச்சுன்னா இந்த 5 ஸ்டேஜை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இப்ப ரீசெண்டா தான் அந்த இழப்பை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கலாம். சரி, அது என்னென்ன ஸ்டேஜ்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டினையல், அதாவது இப்படி ஒரு இழப்பு நடந்தது அப்படிங்கறத நம்ம மனசு ஏற்க மறுக்கிறது. ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ், திடீர்னு நீங்க பெருசா எதையோ இழந்துட்டீங்கன்னு டக்குன்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது நோ அப்படி எல்லாம் நடந்திருக்காது, அப்படி நடக்க சான்ஸே இல்ல அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் தான் டினையல். நம்ம மனசு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறத ஏற்க மறுக்கிறது. யாராவது நம்மளோட இழப்ப முதன்முறையா நம்ம கிட்ட கொண்டு வரும்போது பொய் தானே நீங்க சொல்றீங்க அப்படிதான் நம்ம கேட்போம். நம்ம அதை ஏற்கவே மாட்டோம். அந்த ஸ்டேஜோட பேரு தான் டினையல். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஆங்கர், பயங்கரமா கோபம் வருது. முதல்ல நம்ம மேல கோபம் வரும், அதுக்கப்புறமா இந்த இழப்புக்கு காரணமான அந்த பர்சன் மேல கோபம் வரும். ஒன்னாலதான் இது நடந்தது, இல்லைன்னா என்னாலதான் இது நடந்தது, இல்லைன்னா இந்த சிச்சுவேஷனாலதான் இது நடந்ததுன்னு எது மேலையாவது பயங்கரமா கோபப்பட்டுக்கிட்டே இருப்போம், அந்த இழப்பை தாங்க முடியாத வழியில. மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பார்கெனிங். இப்படி ஒரு விஷயம் நடக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஒருவேளை இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா எல்லாம் பழைய மாதிரி நல்லாவே இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருதுன்னா கடவுள் கிட்ட கேட்பீங்க, திரும்பவும் எனக்கு நான் இழந்ததை திருப்பி கொடுத்துறீங்களா, எனக்கு அது வேணும் அப்படின்னு கடவுள் கிட்ட கெஞ்சிருது. இதுதான் மூணாவது ஸ்டேஜ் பார்கெனிங். நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டிப்ரெஷன். நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய இழப்பு தான், அது நம்மளால தாங்க முடியாம அதை நினைச்சு நொந்து போறது, ஒரு பெரிய மன அழுத்தம் நமக்குள்ள கிரியேட் ஆகுது. டிப்ரெஷன்ங்கிறது ஒரு நாளோ ஒரு மாசமோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போறதும் கிடையாது. டிப்ரெஷன் அப்படிங்கிறது அப்பப்ப நம்ம மனசுக்குள்ள ஆழமான ஒரு வலியை தந்துட்டு போகும். நம்மளோட இழப்பை கடந்து நம்மளால போக முடியுமே தவிர அதை கம்ப்ளீட்டா நம்மளால மறக்கவே முடியாது. ஐந்தாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ். இப்பதான் நம்ம மனசு டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து, சரி இது நடந்துடுச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இனிமேல் இந்த விஷயம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத முழு மனசா ஏத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போறது தான் 5வது ஸ்டேஜ். இப்ப நீங்க ஏதாவது ஒரு இழப்புல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணும், லைஃப்ல இதை விட்டா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தோணும். ஆனா அது உண்மை இல்லை. அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களோட லைஃப அந்த விஷயம் இல்லாம வாழ்றதுக்கு நீங்க கத்துப்பீங்க. அப்பப்ப அந்த விஷயத்தோட ஞாபகங்கள் உங்களுக்கு வந்து போகுமே தவிர அது இல்லாமலும் உங்களால அந்த லைஃபை லீட் பண்ணி போய்கிட்டே தான் இருக்க முடியும். இழந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது லைஃபோட சொல்யூஷன் கிடையாது. நார்மலாவே நம்ம லைஃப்ல எதையாவது ஒண்ணு இழந்துட்டோம்னா காலம் போக போக அது பழகி போகும், நம்ம அதை கடந்துதான் போவோம். சோ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு துக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு அந்த துக்கத்தை மறந்து ரொம்பவே சந்தோஷமா லைஃபை லீட் பண்ணுவீங்க. Thanks for watching the video. Stay connected always with Voice of Tamil.